ஹாய், வெல்கம் டு நிகிஸ் கிச்சன். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொங்கல் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி நான் அளவெடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதை அளவெடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக செவந்தால் போதும், ரொம்ப செவக்கிற மாதிரி நீங்கள் வறுக்க வேணாம். அவ்வளோதான், ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க 1 டம்ளர் ரைஸில் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டையும் ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு வந்துடலாம். அடுத்து ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்த விரும்பாதவங்க நீங்கள் 4.5 டம்ளர் தண்ணியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துனா பொங்கல் நல்லா ரிச்சாக இருக்கும். அதனால் நான் பால் 2 டம்ளர் சேர்த்திருக்கேன். அரிசியும் பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 விசில் மட்டும் வந்தால் போதும். ஸ்டவ்வோட சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 3 விசில் மட்டும் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துடலாம். இது மாதிரி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ லைட்டாக ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க திராட்சை ஆட் பண்ணிடலாம். திராட்சை எல்லாமே பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறமா அதுலேயே முந்திரி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறமா இதே பேனில் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும். கரையிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இது மாதிரி நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதும் வடிகட்டிடலாம். குக்கர் விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சாதமும் பருப்பும் எவ்வளோ நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சாதத்தையும் பருப்பும் பாகில் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாகுக்குள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா சாதம் மேஷ் பண்ண முடியாது, எல்லாம் தனித்தனியாக போயிடும். அதனால் நீங்கள் இப்போவே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்டவ்வில் இது மாதிரி ஒரு பேனை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற பாகை இதுக்குள்ளே வடித்து சேர்த்திடலாம். பாருங்கள், இது மாதிரி வடித்து சேர்த்துறதுனால தூசு குப்பை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே மேலே நல்லா அப்படியே நின்றும். ஸோ இது மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க. வெல்லம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு பாகுப்பதம் வரணும். ஸோ பாகுப்பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கம்பி பாகுப்பதம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், பாகு எல்லா பக்கமும் நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் நெய்யை சேர்த்துடலாம். நீங்கள் நெய் அதிகமாக ஆட் பண்ண பொங்கலோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். நார்மலாக 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். பொங்கல் கொஞ்சம் லைட்டாக இறுகட்டும். பொங்கல் லைட்டாக இறுக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறமா நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இப்படி தளன்னு இருக்கிறப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா பொங்கல் ரொம்ப இறுகிரும். அப்புறமா கரண்டியில் எடுக்க முடியாமல் கீத்து போட்டு கட் பண்ணுற மாதிரி வந்துடும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பொங்கல் நமக்கு தயாராகிருச்சு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.